ஒரு சில ஆண்டுகளாகவே நம்ம இயக்கி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக சமூக வலைத்தளங்கள்ல ஆக்டிவாக இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப புத்துணர்ச்சியுடன் அவருடைய பேஷன், கெரியர் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தற்போது அவர் வெளிநாட்டுல கார் பந்தயத்துல கலந்து கொண்டிருக்காரு. இதற்கு முன்னாடி கலந்து கொண்ட 3 கார் பந்தயத்திலுமே வெற்றி பெற்று இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தாரு. தற்போது 4வது கார் பந்தயம் இத்தாலியில நடைபெற போவதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. அதற்கான பயிற்சிகளை தீவிரமாக பண்ணிட்டு இருக்காராம். அப்போது எடுக்கப்படுற புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஒரு சில ஆண்டுகளாகவே அது சார் மட்டுமல்ல, ஷாலினி மேடம் இவங்களுடைய குடும்ப புகைப்படங்கள் அதிகமாகவே சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா, ஷாலினி அவங்க கூட மகனுடைய ஃபுட்பால் மேட்சை பார்க்க போயிருந்தாங்க. அப்போது கூட பத்திரிகையாளர்களை மீட் பண்ணியிருந்தாங்க. மேலும் அண்மையில நம்ம அது சாருக்கு பத்மபூஷன் விருது கூட அறிவிக்கப்பட்டது. அப்போது கூட பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போது விஜய் சாருடைய தாவேகா கட்சி பற்றிய கேள்விக்கு ஷாலினி அவங்க எந்த ஒரு பதிலையுமே கொடுக்காம போயிட்டாங்க. ஆனால் தற்போது ஷாலினி அவங்களும் தளபதி விஜய் அவர்களுமே மீட் பண்ணி உள்ளதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ ஷாலினியுடைய சினிமா கெரியரின் ஆரம்பத்துல தளபதி விஜய் அவர்களுடன் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் தற்போது வரைக்குமே குடும்ப அளவுல நல்ல நண்பர்களாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.